OnePlus 12 மற்றும் OnePlus 12R இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய விலை விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதோடைய ஸ்பெக்கு இந்த மொபைல் ஃபோனில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு OnePlus கம்பெனிலேருந்து வரக்கூடிய எல்லா மொபைல் ஃபோனும் முன்கூட்டியே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு ஆல்ரெடி இந்த OnePlus 12, 12Rக்கான விவரங்கள் எல்லாமே அவங்களே பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ லீக்கெல்லாம் கிடையாது, அவங்களே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே எப்படி இருக்குது, இந்த புதுசாக அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற அந்த கூல் ப்ளூ அந்த கலர் வேரியண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒன்லி பியூர்லி அன்பாக்சிங் வீடியோ இது. இந்த மொபைல் ஃபோனை கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழு விமர்சனத்தில் நம்ம பேசுவோம். OnePlus 12, இந்த OnePlus உடைய புதிய Buds 3 அது எல்லாமே மெதுவாக வந்துக்கிட்டே இருக்குது. வர அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல எடுத்தோடனே வீடியோ பப்ளிஷ் பண்ணிடுவோங்க அப்படிங்கிற அவசரம் எனக்கு எப்போவுமே கிடையாது. ஸோ ப்ராடக்டை வந்து நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விமர்சனத்தை சொல்லுவோம். OnePlus 12R பொட்டி திறப்பு விழா. ஓகே, ஸோ இந்த OnePlus 12R பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா OnePlus மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. முன்னாடி 12R அப்படின்னு போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 12R அப்படின்றது. ஸோ பின்புறத்தில் இந்த ப்ராடக்டினுடைய பல விவரங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ யூனிட் அப்படிங்கிறதுனால விலையை வந்து அப்படியே எக்ஸ்ன்னு போட்டு வேறு அமைச்சிருக்காங்க. ஸோ இதோடைய விலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பார்க்கலாம். 39,999 40,000 ரூபாய்க்கு இதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ 8 + 128GB வேரியண்ட்டு. டாப் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 45,999. ஸோ இந்த OnePlus 12R விவரங்கள் ஸ்பெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கும் ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற OnePlus 11க்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். OnePlus மொபைல் ஃபோன்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நமக்கு கத்தி தேவை கிடையாது. பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கரை கொடுத்துட்றாங்களா, ஈஸியாக பேப்பரை கிழிச்சிடலாம். பேப்பரை கிழிச்சிட்டாச்சு. ஸோ அடுத்ததாக இந்த OnePlus 12R நம்ம அப்படியே அழகாக தூக்கணும்னா மேலே உள்ள கவர் ஓடியாக இருந்தது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸ் மேலே நெவர் செட்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ். டாப் குவாலிட்டியான கேஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டிபியூ கேஸுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு சிலிக்கான் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து நீங்கள் முதல் நாள்லேருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது தவிர OnePlus ஒரு கம்பெனி தான் அவங்க லான்ச் பண்ணுற முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸுக்கு நல்ல குவாலிட்டியான கேஸும் ஃபர்ஸ்ட் பார்ட்டி அவங்களே தயாரிக்கக்கூடிய கேஸை வந்து அவங்க மார்க்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த OnePlus 12 இருக்கட்டும், OnePlus 12R இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கேஸ் எல்லாம் வேறு அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா சிம் எஜெக்டர் பின் இருக்குது. ஃபோன் ஹோல் சீல் ஸ்டிக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோனில் ஏதாவது ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கர் ஏதாவது போடுறப்போ அதுக்கு ஒரு லிக்விடில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த ஃபோன் ஹோல் ப்ரொடெக்டர் ஸ்டிக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டிக்கர்ஸ் நெவர் செட்டில் ஸ்டிக்கர்ஸ் வேறு இருக்குது. அதுக்கப்புறமா ரெட் கேபிள் கிளப்புக்கான மெம்பர்ஷிப் கார்டு இங்கே இருக்குது. சேஃப்டி கைடு, குவிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கான கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் அவங்களுடைய பேரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி டாப் கம்யூனிட்டி மெம்பர்ஸோடைய பேர் செலக்ட் பண்ணி அந்த எல்லா மொபைல் ஃபோன்லேயும் அவங்க கொடுக்குறாங்க. கம்யூனிட்டியை ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறமா பீட்லாவிட்டிருந்து ஒரு வெல்கம் லெட்டர். ஸோ இது எல்லாமே ஓரமாக வச்சுட்டு ஹீரோ ஆஃப் த பாக்ஸ், அன்பாக்சிங்னாலே ஹீரோ ஆஃப் த பாக்ஸ் தானே. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த OnePlus 12R மொபைல் ஃபோன். என்கிட்ட இருக்கிற அந்த கலருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கூல் ப்ளூ. சார் வேல்யூ யாராச்சும் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீட் பண்ணிங்க 1.187. ஸோ ரொம்ப சேஃபான சார் வேல்யூ தான் இருக்குது. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உடனே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் தான் முக்கியம். என்னுடைய கருத்துக்களை விட உங்களுடைய கருத்துக்களும் முக்கியம். ஏன்னா நீங்கள் தான் காசு போட்டு வாங்க போகிறவருங்க. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே நான் வந்து இந்த கூல் ப்ளூ கலர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம அதிக மொபைல் ஃபோனில் பார்க்காத ஒரு கலராகவும் இருக்குது. மிரர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் இருக்கிற கேமராவை ஓகே நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த பக்கம் இருக்கிற என்னையே ஃபோக்கஸ் பண்ணலாம் போல், அந்த டிவி மூலமாக கூட என்னையே ஃபோக்கஸ் பண்ணலாம் போல். ஸோ நல்ல ஒரு மிரர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால்
பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டே மொபைல் ஃபோனை பார்க்குறதுக்கு சூப்பர் ஷைனிங்காக இருக்கும். பட் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சால் இப்பொழுதைக்கு ஒட்டலை. ஏன்னா ஒரு ஓலியோஃபோபிக் கோட்டிங் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த கோட்டிங் போக போக இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கட்சஸ் தான் வாங்க ஆரம்பிச்சிச்சுல. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்து தடவி தொடச்சி யூஸ் பண்ணி வச்சுக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எல்லா சைட்ஸ்லேயும் ஒரு மேட் ஃபினிஷிங் இருக்குது. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோடைய ஒத்த ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது டூயல் சிம் கார்டு. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு 5G சிம் கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அலர்ட் ஸ்லைடருடைய பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த OnePlus 11 பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் ஸ்லைடர் அந்த பக்கத்தில் இருக்கும். ஸோ அதை வந்து மாற்றி இதில் வந்து அலர்ட் ஸ்லைடரை இங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து அலர்ட் ஸ்லைடரை இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தம்புக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அலர்ட் ஸ்லைடரை. யூஸ்வலாக இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க தம்பு அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. மறுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. மேலே வந்து IR போர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus 11 IR போர்ட் இல்லைங்க, இதில் வந்து IR போர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசம் கிடையாது. 205 கிராம் OnePlus 11, 207 கிராம் 2 கிராம் கூட. திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 mm கூட. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5000 mAhக்கான பேட்டரி தான். இதில் பார்த்தீங்கன்னா 5500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேட்டரி இன்க்ரீஸ் ஆனதுக்காக லைட்டாக அந்த திக்னஸும் அந்த மொபைலுடைய ஓவரால் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கையில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஓவரால் அந்த கேமராவுடைய டிசைன், இந்த ஹம்போடைய டிசைன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ரெண்டுலேயும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசங்கள் கிடையாது. நீங்கள் OnePlus 12R வச்சுருக்கீங்களா, OnePlus 11 வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பிளாக் கலர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் வந்து இதில் கிடையாது. இது வந்து வித்தியாசமான ஒரு கலர். அதுலேயும் இந்த கலருக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேஸை வேற போட்டு ஸ்லாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கலரும் தெரியாது, பார்த்துக்குங்க. இது தவிர இந்த OnePlus 12Rல ஒரு சில அப்கிரேட்ஸ் இருக்குது. அது என்ன அப்கிரேட்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோடைய ப்ரொடெக்ஷன் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் மட்டும்தான் இருந்தது. LTPO டெக்னாலஜியில் வந்து LTPO வெர்ஷன் 4 இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆன 4600 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கிடைக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இதில் வந்து LTPO 3 டெக்னாலஜி இதில் இருந்தது. பட் இதோடைய ரெசல்யூஷன் கூட இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12Rல 1264x2780 ரெசல்யூஷன் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன். IR போர்ட்டு அப்புறம் 5500 mAhக்கான பேட்டரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அப்கிரேட்ஸ். டவுன் கிரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டவுன் கிரேட்னு சொல்ல முடியாது, விலையை குறைக்கிறதுக்காக. அதாவது இதோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டோடைய விலை வந்து 56,999. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 55,000 ரூபா 60,000 ரூபா பொருளை வந்து அவங்க 40,000 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறப்போ இதில் வந்து சில விஷயங்கள் அவங்க குறைச்சி ஆகணும். ஸோ ஸ்பெக்ஸ் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்பெக்ஸ், ஹார்ட்வேர், ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. பட் கேமராவில் அவங்க லைட்டாக கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோட அதுலேருந்து சேஞ்சும் கிடையாது. பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அல்லக்கை கேமராவும் இதில் இருக்குது. 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹாசல்பிளாடோடைய டெக்னாலஜி இதில் அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ இந்த கேமரா ஹம்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் OnePlus 11ல் வந்து ஹாசல்பிளாட் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ இப்போ OnePlus 12Rல ஹாசல்பிளாட் அப்படின்னு போடாததுக்கான காரணம் என்னென்னா அந்த டெக்னாலஜி ஹாசல்பிளாடுக்கான தடைக்கூடிய அந்த காப்பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய டெக்னாலஜியை வந்து இதில் கிடையாது. ஸோ இதனால தான் அவங்களால இந்த மொபைல் ஃபோனுடைய விலையை வந்து குறைக்க முடிஞ்சிச்சு. ஸோ OnePlus மொபைல் ஃபோன்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா கேமரா பீரியலுக்காக கேமரா சென்ட்ரிக்கான ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக், ஒரு டே டு டே நோ நான்சென்ஸ் மொபைல் ஃபோன் வாங்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியான மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க OnePlus ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக லான்ச் பண்ண ஒரு மொபைல் ஃபோன் தான் இந்த OnePlus 12R. பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 வாட்டுக்கான சார்ஜர், அதை அவங்க எடுத்துடல, அதே 100 வாட்ஸான சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி USB Type-A to Type-C கேபிளும் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இதான் வந்து OnePlus 12R மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் ப்ளஸ் இந்த OnePlus 12Rக்கும் OnePlus 11க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசங்கள். மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ளஸ் நம்ம கேமரா நான் ஷூட் பண்ணுறப்போ கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஹாசல்பிளாட்னால என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு 11ல் இருந்துச்சு, அது வந்து இதில் இல்லையா, இந்த கேமரா எப்படி இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு விமர்சனத்தை சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.